ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் வத்தல், சோம்பு, சீரகம், பட்டை, சாமான், கருவேப்பிலை, தனியா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு முதல்ல மிளகாய் வத்தல் ஒரு 15 மிளகாய் வத்தலை போட்டு வறுக்கணும். அது லேசாக வறுப்பட்ட உடனே தனியா 2 டீஸ்பூன் எடுத்து அதையும் போட்டு வறுக்கணும். அதுவும் கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து வறுபடும் போது மிளகு முதல்ல எடுத்து அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்துக்கணும். இந்த மிளகு காரம் ஜாஸ்தி இருக்கட்டும். இது 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா சின்ன பட்டை 2 துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து சீரகம், இது ரொம்ப வறுபட தேவையில்லை. கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதை நல்லா அரைச்சிடணும். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பி எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் போட்டால் போதும். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தாளிக்கும் போது பட்டை சாமான் ரொம்ப தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே வேறு அரைக்கும் போதும் போட்டிருக்கோம். நம்ம அந்த வறுத்ததெல்லாம் நல்லா அரைச்சிடலாம், ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கலாம். இப்போது தக்காளி பெருசாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்து அதை கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சிடணும், அது நல்லா வதங்கிடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கணுன்னா சும்மா 2 கல் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம அந்த வறுத்தோம்ல, அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அதை தண்ணி ஊற்றி பவுடராக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டா அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நல்லா வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெயில் நல்லா சேர்ந்து வதங்குற மாதிரி வதங்கட்டும். இப்போ கழுவி வச்சுருக்க மட்டன் துண்டுகளை எடுத்து போடலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெயிலேயே அதுவும் வதங்கட்டும். இப்போ நம்ம அதில் மஞ்சள் தூள் சேர்க்கல, அதனால் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கணும். ஏன்னா மற்றதெல்லாம் சேர்த்தாச்சு. மிளகாய் வத்தல், தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை சாமான் எல்லாம் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கலந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம சட்டியிலே வேக வைக்கணும் அப்படின்னா இது ரொம்ப நேரம் எடுக்கும் மட்டன். அதனால் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன செய்யலாம், இதை அப்படியே தூக்கி ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். குக்கரில் அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் 7-8 சவுண்டு வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதையும் மறுபடியும் அதே சட்டிலேயே மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் கலந்து விட்டால் நல்லாயிருக்கும். என்னெல்லாம் வச்சு அரைக்கணும் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம், கசகசா கொஞ்சம், டேஸ்ட் கொடுக்கறதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு முந்திரி பருப்பு, இது 3த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த குழம்புல சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா குழம்பும் வரும்.
வீட்டில் நிறையா பேர் இருந்தோன்னா நிறைய குழம்பும் கிடைக்கும். அதனால் தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு இது 3த்தையும் அரைச்சி அதை நல்லா அரைச்சிட்டு அதிலேயே விட்டு மறுபடியும் அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஏற்கனவே கறி நம்ம வேக வச்சிட்டோம், அதனால் கறி வெந்திருக்கும். இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த தேங்காய் இதெல்லாம் கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். சிம்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா உள்ளே எல்லாமே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்புலாம் சரி பார்த்துக்கணும், பத்தலைன்னா போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்துருச்சு, பதமாக வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு கறி. பாருங்கள், எடுத்தோடனே அப்படி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி இறக்கிக்கலாம். இந்த குழம்பு நல்லாயிருக்கும், சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளேவரே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கூட அந்த கையில் அந்த மனம் மாறாது. ஏன்னா அந்த மசாலா அந்த மாதிரி நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா அந்த மாதிரி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். செட்டிநாடு ஸ்பெஷல் இந்த குழம்பு. நீங்களும் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.